Hello students, in the session oda part 2 video la நம்ம first topic geography oda first topic ஆன India location and physical features. Okay, இந்த டாபிக் எப்படி நம்ம ஈஸியா படிக்கலாம் அப்படிங்கறத பாப்போம். சரியா? Yes. First India oda location. இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல. ஓகே, நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடியது நம்மளோட இந்தியா. இது நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு அப்படிங்கறத நமக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா நம்ம குளோப் மேல இமேஜினரியா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் லைன்ஸ் டிரா பண்ணிருக்காங்க. இந்த லைன்ஸை வச்சு எந்தெந்த நாடுகள் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு, எவ்வளவு தொலைவுல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் in the sense latitude. இப்போ latitudes வச்சு இந்தியா இருக்கு அப்படின்னா எந்த தொலைவுல இருக்கு. இந்தியாலேயே 2 ஸ்டேட்ஸ் இருக்குன்னா இந்த 2 ஸ்டேட்ஸ்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்னங்கறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் latitudes வச்சு. longitudes வச்சு என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா longitudes வச்சு ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் டைம் கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி latitudes and longitudes வச்சு நம்மளோட இந்தியா நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. என்ன எக்ஸ்டென்ட்ல இருக்கு? ஓகே, என்ன எக்ஸ்டென்ட்னா Jammu and Kashmirல 37°6 north to 8°4 north வரைக்கும் north to extent இருக்கு. சோ இந்த north to south extent length வந்து 3214 kilometers நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும், ஜம்முல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும். ஓகே, அதே மாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஈஸ்ட்ல அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து வெஸ்டர்ன் சைட்ல ரான் ஆஃப் கட்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2933 கிலோமீட்டர்ஸ். அண்ட் அங்க ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய லாட்டிடியூட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 97°25 ஈஸ்ட் லாங்கிடியூட்ஸ். அண்ட் அதே மாதிரி 6°8 ஈஸ்ட் வெஸ்டர்ன் சைட்ல ரான் ஆஃப் கட்ச்ல. சோ லொகேஷன் அப்படிங்கிறது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறது நார்த்ன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம், அடுத்தது இருக்கிறது ஈஸ்டர்ன் மென்ஷன் பண்ணிருக்கோம். பிகாஸ் ஆஃப் நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கறதுனால நார்த் ஈஸ்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ லொகேஷன் அப்படிங்கிறது வந்து இந்தியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இவ்வளவுதான்ப்பா. இந்தியாவை சுற்றிலும் என்னென்ன ஃபார் எக்ஸாம்பிள் நெய்பரிங் ஸ்டேட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். நெய்பரிங் ஸ்டேட்ஸ் பார்க்கும்போது நம்மளோட வெஸ்ட்ல பாகிஸ்தான் இருக்கு, நார்த் வெஸ்ட்ல ஆப்கானிஸ்தான் இருக்கு. ஓகேவா? மோர் இம்பார்ட்டன்ட்லி இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லாங்கஸ்ட் பார்டர் எது கூட நம்ம இந்தியா ஷேர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். பங்களாதேஷ் கூட தான் 4156 கிலோமீட்டர் பார்டரை ஷேர் பண்றோம். நம்ம 4156 வித் பங்களாதேஷ். ஓகேவா? லாங்கஸ்ட் பார்டர் ஷேர் பண்றோம். அதே மாதிரி ஷார்டஸ்ட் பார்டர் நில எல்லைகள்ல ஷார்டஸ்ட் பார்டர் யார் கூட ஷேர் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூட. ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர்ஸ் தான் பார்டர் நமக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கும். சோ இந்த ஷார்டஸ்ட் பார்டரை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லைகள்னு பார்க்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இந்திரா கோல் இருக்கு இல்லையா, இந்த இந்திரா கோல் தான் நம்மளோட நார்த் எக்ஸ்டென்ட். ஓகே, அதே மாதிரி சவுத்ல பார்த்தோம் அப்படின்னா சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட், இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எது? பிக்மாலியன் பாயிண்ட் சொல்லுவோம். பிக்மாலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட்.
இந்திரா முனைன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி எங்க இருக்குன்னா நிக்கோபார்ல முடியும்பா. நிக்கோபார்ல இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த பிக்மாலியன். பிக்மாலியன் பாயிண்ட நம்மளோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். மெயின்லேண்ட்ல எது நம்மளோட சவுத்ல சதர்ன் லாஸ்ட் பாயிண்ட் நம்மளோட எக்ஸ்டென்ட் எது, சதர்ன் எக்ஸ்டென்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப் காமோரின், குமரி முனை. சரியா? இந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் எது, நெய்பரிங் ஸ்டேட்ஸ் என்ன, ஓவராலா நம்மளோட லேண்ட் 15,000 கிலோமீட்டர்ஸ் நம்மளோட ஃப்ரான்டியர்ஸ் இருக்கு. அதே மாதிரி வாட்டர்ல நம்மளோட எல்லைகள் எவ்வளவு தூரம் இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம படிக்க வேண்டியது லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டியர்ல. ஓகே, எக்ஸ்டென்ட்ல நெய்பரிங் ஸ்டேட்ஸ் எது கூட நம்ம பார்டர் ஷேர் பண்ணிருக்கோம், நார்த்ல நம்மளோட எக்ஸ்டென்ட் என்ன, சவுத்ல சதர்ன் மோஸ்ட் டிப் எது, ஓகே சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட், அதே மாதிரி மெயின்லேண்ட்ல எது, இது எல்லாத்தையும் பாக்குறது லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் பா. சரியா? ஓகே, இது சம்பந்தமா இதனோட டீடைல்ஸ் எந்த புக்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 புக் மட்டும் படிச்சீங்கன்னா போதும். 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியா பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா இந்த சாப்டருக்கு போதும். ஓகே, எஸ். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் லாங்கிடியூட்ஸ் வச்சு டைம் கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா? இந்திய திட்ட நேரம்னு சொல்றோம். இந்த லாங்கிடியூட்ஸ் வச்சு எப்படி டைம் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட்ல 97 டிகிரி 25 ஈஸ்ட் டு 68 டிகிரி 7 ஈஸ்ட் வரைக்கும் நம்மளோட லாங்கிடியூட்ஸ் இருக்கு இல்லையா? இமேஜினரி லைன்ஸ் இருக்கு. ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டுக்கு எவ்வளவு டைம் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2 மணி நேரம் டைம் டிஃபரன்ஸ் பா. இது எப்படி நான் 2 மணி நேரம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 97 டிகிரில இருந்து 68 டிகிரி அப்படிங்கும் போது அப்ராக்சிமேட்லி நமக்கு 30 டிகிரிஸ் வரும் இல்லையா? 30 டிகிரி லாங்கிடியூட் டிஃபரன்ஸ் இருக்கு ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டுக்கு. அப்போ ஒரு லாங்கிடியூடுக்கும் இன்னொரு லாங்கிடியூடுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 4 நிமிஷம். சோ 30 டிகிரிஸ் நமக்கு இருக்கு, 120 மினிட்ஸ் வரும். ஓகேவா? 120 மினிட்ஸ் இந்த சென்ஸ் அப்ராக்சிமேட்லி 2 ஹவர்ஸ், 2 மணி நேரம் இல்லையா? சோ ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இப்போ 2 ஹவர்ஸ்ன்னு சொன்னேன். இந்த டைம் டிஃபரன்ஸ் நம்ம ஒரே ஒரு கண்ட்ரிக்குள்ளவே டைம் டிஃபரன்ஸ் வந்து 2 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணாங்கன்னா ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும் மிடில்ல, ஓகே, ஈஸ்ட் டு வெஸ்டுக்கு மிடில்ல 82 டிகிரி 30 ஈஸ்ட்ல ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, இதுல இந்த சென்டர் பாயிண்ட் மிர்சாப்பூர், ஓகேவா, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய மிர்சாப்பூர், இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த பாயிண்ட் நம்ம ஹோல் இந்தியாவும் ஃபாலோ பண்றோம் டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இதுதான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்றோம். சரியா? இத பத்தி நம்ம படிக்கணும். ஓகே, ஓவரால் லாங்கிடியூட்ஸ்ல 360 லாங்கிடியூட்ஸ் நமக்கு இருக்கு. சோ நம்ம இந்தியால பாஸ் ஆகக்கூடிய லாங்கிடியூட்ஸ் 30 டிகிரி டிஃபரன்ஸ்ல சோ 2 ஹவர்ஸ் வரும். இதுக்காக நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கொண்டு வந்தோம். அண்ட் பிரிலிம்ஸ்க்கு படிக்கும் போதே ரொம்ப டீப்பா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தனியா மெயின்ஸுக்குன்னு உட்காந்து படிக்கிறதுக்கான டைமும் இருக்காது எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம். அண்ட் அந்த நேரத்துல திரும்ப நம்ம படிச்சதே எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்க முடியாது. ஓகேவா? சோ பிரிலிம்ஸ்க்கு படிக்கும் போதே சைட் பை சைட் மெயின்ஸ்க்கு படிச்சுக்கிட்டே வாங்க. நோட்ஸ் எடுத்து படிக்கும் போது அதை பத்தி டீப்பா நோட்ஸ் எடுங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஒன்லி இப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல ஆக்சுவலி நம்ம பிரிலிம்ஸ்க்கு படிக்க வேண்டியது என்ன, எங்க இருக்கு இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், எதை நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமா கால்குலேட் பண்றோம், மிர்சாப்பூர்ல இருக்கு, இவ்வளவுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லையா? பட் மத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சைட் பை சைடு அதையும் படிச்சுக்கிட்டே வாங்க.
ஓகே, லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட். லொகேஷன் எக்ஸ்டென்ட் பார்த்தாச்சு. பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வரும்போது இயற்கை அமைப்புகள் என்னெல்லாம் இருக்குன்னா மொத்தம் 6 இருக்குப்பா. ஹிமாலயன் மவுண்டன்ஸ், கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ், பெனின்சுலார் பிளேட்டூ, இந்தியன் டெசர்ட், கோஸ்டல் பிளெயின், ஐலாண்ட்ஸ் சொல்லி மொத்தம் 6 பிரிவுகளா இருக்கு இந்தியால இயற்கை அமைப்புகள். ஓகே, மேப்ல பாருங்க. this part, இந்த பார்ட்ல இருந்து ஹிமாலயன் மவுண்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இங்க வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே நார்தர்ன் மவுண்டன்ஸ் ஆர் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் சொல்றோம், மவுண்டன் ரீஜன். அண்ட் இந்த ஹிமாலயன் மவுண்டன்ஸ் தான் நமக்கு சென்ட்ரல் ஏசியாவை கம்ப்ளீட்டா எதுல இருந்து, சைபீரியன் கோல்டு கரண்ட், அங்க இருந்து நிறைய குளிர்காற்றுகள் வீசும். அந்த குளிர்காற்றுகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறது இந்த ஹிமாலயன் மவுண்டன் தான். அண்ட் இந்த இமயமலை இருக்கிறதுனாலதான் நமக்கு மான்சூன் அதிகமான சவுத் வெஸ்ட் மான்சூன்ல நிறைய மழை கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த ஹிமாலயன் மவுண்டன். ஓகே, நெக்ஸ்ட் நார்தர்ன் பிளெயின்ஸ். ஓகே, இது வரைக்கும் இருக்கக்கூடியது நார்தர்ன் பிளெயின்ஸ். ஹிமாலயாஸ்ல நிறைய ரிவர்ஸ் இருக்கும். கரெக்டா? ஹிமாலயாஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆயிட்டு நிறைய ரிவர்ஸ் வரும் இமயமலையில இருந்து. அந்த ரிவர்ஸ் எல்லாமே தன்னுடைய அலுவியல் சாயில்ஸ இந்த பிளெயின்ஸ்ல டெபாசிட் பண்ணிருக்கும். இந்த பிளெயின்ஸ் ஃபுல்லாவுமே வண்டல் மண்களால நிரப்பப்பட்டிருக்கும். சோ இந்த வண்டல் மண் பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா நார்தர்ன் பிளெயின்ஸ் சொல்றோம், வடபெரும் சமவெளிகள்னு சொல்லுவோம். ஓகே, ரொம்ப ஃபெர்டைலான ரீஜன் இந்தியால. லோ லையிங் ஏரியா, பிளெயின்ஸ் அப்படிங்கறதுனால லோ லையிங் ஏரியா. இதுக்கு அடுத்தது வரக்கூடியது பிளேட்டூ ரீஜன். ஓகேவா? இந்த பிளேட்டூ ரீஜன் தான் நம்மளோட இந்தியாலேயே இருக்கக்கூடிய அதிகமான ஏரியாவை கவர் பண்ணக்கூடியது இந்த பிளேட்டூ ரீஜன். ஓகே, பெனின்சுலார் பிளேட்டூன்னு சொல்றோம். 3 பகுதிகள் நீரால சூழப்பட்டிருக்கு அப்படின்னா அது தீபகற்பம்னு சொல்லுவோம், பெனின்சுலார்னு சொல்லுவோம் இல்லையா? 3 sides of water surroundedனா பெனின்சுலார். சோ இத பெனின்சுலார் பிளேட்டூன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது தார் டெசர்ட். நமக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு டெசர்ட் தான், தார் டெசர்ட். அண்ட் கோல்டு டெசர்ட் இருக்கு, லடாக்க நம்ம கோல்டு டெசர்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ், கடலோர பகுதிகள். 3 சைட்ஸும் வாட்டரா இருக்கு, அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் சொல்லி. சோ இங்க இருக்கக்கூடிய இந்த ரீஜியன்ஸ் ஃபுல்லாவுமே நம்ம என்னன்னு சொல்றோம், கோஸ்டல் பிளெயின்ஸ். அந்த கடலை ஒட்டிய பகுதிகள் எல்லாமே கடலோர பகுதிகளா சொல்றோம். இதுல என்னென்ன எப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்ல இதுக்கு என்ன பேர் சொல்றாங்க, ஃப்ரம் கேரளா வரைக்கும் என்ன பேர் சொல்றாங்க. அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைட்ல தமிழ்நாடுல என்ன நேம் சொல்றாங்க, ஆந்திரால, ஒடிசால. ஓகேவா? இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாமே இந்த கோஸ்டல் பிளேஸ்ல படிச்சிருவோம். அடுத்தது ஹைலாண்ட்ஸ், தீவுகள். பே ஆஃப் பெங்கால்ல அந்தமான் அண்ட் நிக்கோபார் அண்ட் அரேபியன் சீல லக்ஷதீப். இந்த மாதிரி 2 ஹைலாண்ட்ஸ் நமக்கு இருக்கு. இந்த ஹைலாண்ட்ஸ் பத்தி படிக்கணும். ஓகேவாப்பா? இத பத்தி ஒவ்வொன்னா டீடைலா படிக்கிறது தான் பிசியோகிராபிக் டிவிஷன். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு இது மட்டும் நமக்கு போதும். ஓகேவா? சோ இதுல எதெல்லாம் முக்கியம், இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த சாப்டர்ல நம்ம பாத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹிமாலயா. ஹிமாலயாவை 3 பிரிவுகளா பிரிப்பாங்கப்பா. 3 டிவிஷனா இருக்கும். ஒன்னு டிரான்ஸ் ஹிமாலயா சொல்றோம், அடுத்தது ஹிமாலயாஸ், மூணாவது ஈஸ்டர்ன் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். இதுல டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதிகள்ல என்னென்ன ரேஞ்சஸ் இருக்கு, என்னென்ன மலைப்பகுதிகள் இருக்குதா அந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ்ங்கிறது இந்த 3 தொடர்ச்சியான மலைகள் இருக்கு இல்லையா? ஓகே, இதுல ஒண்ணு மட்டும் கம்ப்ளீட்லி ஃபுல்லா கண்டினியூவஸா இருக்கும், மற்றது எல்லாமே டிஸ்கண்டினியூவஸ் மவுண்டன்ஸா இருக்கும். ஓகே, இந்த 3 மலைப்பகுதிகள் பத்தி, கண்டினியூவஸ் அண்ட் டிஸ்கண்டினியூவஸ் ரேஞ்சஸ் பத்தி படிக்கிறது ஹிமாலயன் பார்ட். மூணாவது ஈஸ்டர்ன் ஆர் பூர்வாஞ்சல் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது, as the name implies, ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட ஈஸ்டர்ன் ஷார்ட்ல இருக்கக்கூடிய மவுண்டன்ஸ் எல்லாமே ஈஸ்டர்ன் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். ஓகே, இதுல இம்பார்ட்டன்ட் ரேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல
டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பாக்குறதுக்கு முன்னாடி பாமிர் நாட், பாமிர் முடிச்சுன்னு சொல்றோம். பாமிர் நாட். இந்த பாமிர் நாட்டை நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட், உலகின் கூரைன்னு சொல்லுவோம்ப்பா. ஏன் இந்த உலகின் கூரைன்னு சொல்றோம்னா சென்ட்ரல் ஏஷியா இது வந்து ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்துகுஷ், ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய ஹிந்துகுஷ் மவுண்டனோட ஹையஸ்ட் பீக். அண்ட் குன்லுன் மவுண்டன், சைனா டிபெட் ரீஜன்ல இருந்து வரக்கூடிய குன்லுன் மவுண்டன், தியான்சான், இந்த மவுண்டன்ஸ் எல்லாத்தோட பீக்கு. அண்ட் நம்மளோட காரகோரம், ஹிமாலயால இருந்து போகுது இல்லையா அந்த காரகோரம், இது எல்லாமே ஒன்னா ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் தான் பாமிர் நாட். இது மிக உயரத்துல இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றோம், ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட்னு சொல்றோம். ஓகேவா? அண்ட் டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல 4 முக்கியமான மலைகள் இருக்கு, ரேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் காரகோரம், செகண்ட் லடாக், லடாக்கோட எக்ஸ்டென்ஷன் ஆன கைலாஷ் ரேஞ்ச். அண்ட் இங்கதான் நிறைய ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஆகுது. ஓகேவா? இங்க மானசரோவர் அப்படின்னு ஒரு லேக் இருக்கும், மானசரோவர் ஏரி இருக்கும், இங்க இருந்துதான் நிறைய ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஆகும், எஸ்பெஷலி பிரம்மபுத்திரா. ஓகே, லடாக் அப்புறம் ஜாஸ்கர், இவ்வளவுதான்ப்பா. இதுதான் நம்ம டிரான்ஸ் ஹிமாலயான்னு சொல்றோம். இதுல லடாக்குக்கும் ஜாஸ்கருக்கும் இடையில போகக்கூடிய நதி எதுன்னு பாத்தீங்கன்னா சிந்து நதி, இண்டஸ். இண்டஸ் தான் பிட்வீன் லடாக் அண்ட் ஜாஸ்கருக்கு இடையில போகக்கூடிய ரிவர். ஓகே. அண்ட் காரகோரம்ல முக்கியமா பார்க்க வேண்டிய பாயிண்ட் வந்து காரகோரமோட ஹையஸ்ட் பீக் மவுண்ட் K2, காட்பின் ஆன்ஸ்டன் சொல்லுவோம் இல்லையா, இந்த மவுண்ட் K2 காரகோரம்ல தான் இருக்கு. ஓகே, காரகோரம், லடாக், ஜாஸ்கர் அண்ட் கைலாஷ் ரேஞ்ச் இது எல்லாமே கலெக்டிவ்லி நோன் as டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஓகே, டிரான்ஸ் ஹிமாலயாஸோட சதர்ன் சைடுக்கு வரும். சதர்ன் சைடுக்கு வந்தோம் அப்படின்னா கிரேட்டர் ஹிமாலயாஸ் வரும். ஓகே, இந்த ஹிமாலயாஸ மொத்தம் 3ஆ பிரிப்பாங்கப்பா. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பார்த்தாச்சு. அடுத்து ஹிமாலயன் பார்ட் இருக்கு, அந்த ஹிமாலயாஸ ஃபர்தரா 3ஆ டிவைட் பண்ணுவாங்க. ஒன்னு கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி, ரெண்டாவது லெசர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல், மூணாவது ஷிவாலிக் ஆர் அவுட்டர் ஹிமாலயாஸ் சொல்றோம். இதுல கிரேட்டர் ஹிமாலயாஸ் இங்க பாருங்க, கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு கண்டினியூவஸான மவுண்டன் ரேஞ்ச். ஓகே, இந்த மவுண்டன் ரேஞ்சஸ்ல பீர்பாஞ்சல், தௌல்தர் இந்த மாதிரி மவுண்டன்ஸ் எல்லாமே அப்படியே கண்டினியூவஸா அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்தது ஹிமாச்சல், லெசர் ஹிமாலயாஸ் இல்லையா, இது டிஸ்கண்டினியூவஸா இருக்கும். அண்ட் ஹைட்டை பேஸ் பண்ணி கிரேட்டர் ஹிமாலயாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 6000 மீட்டர் ஹைட் வரைக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்தது இருக்கிறது அதை விட ஹைட் கம்மி, 4500 வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமம். அடுத்தது இருக்கிறது 900 to 1500 ஆர் 1300 ஹைட் தான் ஆவரேஜ் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே டிஸ்கண்டினியூவஸ். இந்த லெசர் ஹிமாலயாஸ்ல தான் நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஹில் ஸ்டேஷன்ஸ் லைக் சிம்லா, முசோரி இது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா லெசர் ஹிமாலயாஸ்ல, ஹிமாச்சல் சொல்றோம்ல, இந்த ஹிமாச்சல்ல தான் இருக்கும். இதை பத்தி படிக்கணும் நம்ம. அடுத்தது ஷிவாலிக்ஸ் வரும்போது இதுதான் அவுட்டர் ஹிமாலயாஸ், இதுவுமே டிஸ்கண்டினியூவஸா இருக்கக்கூடிய ஒண்ணுதான். சரியா? இதுல பிட்வீன் ஹிமாச்சல் அண்ட் ஷிவாலிக்ஸ், இந்த லெசர் ஹிமாலயாஸ்க்கும் ஷிவாலிக்ஸ்க்கும் இடையில நிறைய வேலிஸ் இருக்கும். ஓகே, பள்ளத்தாக்குகள் அதிகமா இருக்கும். இந்த பள்ளத்தாக்குகளை ஈஸ்டர்ன் சைட்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அசாம் டுவார்ஸ், பெங்கால் டுவார்ஸ் சொல்லுவாங்க. அதாவது டுவார்ஸ்ங்கிற நேம்ல டினோட் பண்ணுவாங்க இருக்கக்கூடிய வேலி ரீஜன் எங்க இருக்கக்கூடியத ஈஸ்டர்ன் சைட்ல. இதுவே வெஸ்டர்ன் சைட்ல வந்தோம் அப்படின்னா டூன்ஸ் டினோட் பண்ணுவாங்க. டெஹ்ராடூன் சொல்றோமா, டெஹ்ராடூன், பாட்லிடூன். ஓகே, இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் சைட்ல. சோ இன் பிட்வீன் லெசர் ஹிமாலயாஸ் அண்ட் ஷிவாலிக்ஸ் இடையில இதெல்லாம் இருக்கு. இது டூன்ஸ் பார்ட் அண்ட் துவாஸ், இது ரெண்டும் முக்கியமான டேர்ம். ஓகே, சோ ஹிமாலயன் பார்ட்டுக்கு அடுத்தது பூர்வாஞ்சல் ஆர் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்.
அதுதான் நேம்ல சொல்லியிருக்க மாதிரி ஈஸ்டர்ன் சார்ட் ஆஃப் ஹிமாலயாஸ். ஓகே, ஹிமாலயன் ரீஜியன், ஹிமாலயா வந்து இங்க வரைக்கும் வந்து லைக் திகாங் இருக்கு இல்லையா, இந்த திகாங்ல ஒரு பெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டா இந்த ஈஸ்டர்ன் பார்ட்டை கவர் பண்ணும். இதை வந்து பூர்வாஞ்சல்னு சொல்லுவோம். இங்க நிறைய மவுண்டன்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 12 மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்கும். காசி, காரோ, ஜெயின்டியா, ஓகே, டாஃப்லா, போம்டிலால், பட்காய்பம், நாகா ஹில்ஸ், இந்த மாதிரி 12 இருக்கும். இந்த 12 எல்லாத்தையும் கலெக்டிவா சேர்த்து ஒன்னா சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த காசி, காரோ, ஜெயின்டியா தான் மான்சூனுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். அதாவது மவுசின்ரம் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரெக்கார்ட் பண்றதுக்கு மெயின் ரீசன் காசி, காரோ, ஜெயின்டியா. இதுலதான் ட்ரேட் விண்ட் ஹிட் ஆகி அங்க மழை கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன் இந்த காசி, காரோ, ஜெயின்டியா. சரியாப்பா, இத பத்தி நம்ம ஈஸ்டர்ன் பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ல என்னென்ன ஹில்ஸ் எல்லாம் இருக்கு, எந்தெந்த ரீஜன்ஸ்ல இருக்கு, அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கா, நாகாலாந்துல இருக்கா, மிசோரம்ல இருக்கா, மணிப்பூர்ல இருக்கா, ஓகேவா, இது எல்லாத்தையும் படிக்கணும் பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ல. சோ ஓவராலா ஹிமாலயாஸ் பத்தி நம்ம படிக்க வேண்டியது இவ்வளவுதான். சரியாப்பா, டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ் அண்ட் பூர்வாஞ்சல். டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல என்னென்ன ரேஞ்சஸ் இருக்கு, ஓகே, இதுக்கு இடையில ரிவர்ஸ் எதுவும் போச்சுன்னா அந்த ரிவர்ஸ் பத்தி, லேக் இம்பார்ட்டண்டா உலார் லேக் இருக்கும், அந்த உலார் லேக் பத்தி பாருங்க. அடுத்தது ஹிமாலயாஸ்ல 3 டிவிஷன்ஸா இருக்கும், கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெசர் ஹிமாலயாஸ், அவுட்டர் ஹிமாலயாஸ் சொல்றோம். கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஹிமாத்ரி, லெசர் ஹிமாலயாஸ் ஹிமாச்சல், அவுட்டர் ஹிமாலயாஸ் ஷிவாலிக்ஸ். என்னென்ன ரேஞ்சஸ் அதுல இருக்கு, ஓகே, எஸ். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் பீக், ஓகே, இந்தியாவோட வேர்ல்டோட ஹையஸ்ட் பீக் மவுண்ட் எவரெஸ்ட், நேபாள்ல இருக்கு இல்லையா, மவுண்ட் எவரெஸ்ட் இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல தான் இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது கஞ்சன்ஜுங்கா, சிக்கிம்ல இருக்கக்கூடிய கஞ்சன்ஜுங்கா, இதுவும் கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆன ஹிமாத்ரி இருக்கு இல்லையா, இந்த ஹிமாத்ரியில தான் இருக்கு. ஓகே, சோ ஹையஸ்ட் பீக், ஒரு மவுண்டன் ரேஞ்ச் இருக்குன்னா அந்த மவுண்டன் ரேஞ்சோட ஹையஸ்ட் பீக் எது, உச்சி எது, என்ன ஹைட்ல அது இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அடுத்தது பூர்வாஞ்சல்னு வரும்போது என்னென்ன மவுண்டன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து பூர்வாஞ்சல் சொல்றோம். ஓகே, இத மட்டும் ஹிமாலயன் பார்ட்ல நம்ம பாத்துட்டா போதும்பா. நெக்ஸ்ட் கிரேட் நார்தர்ன் பிளேன்ஸ், வடபெரும் சமவெளிகள். கிரேட் நார்தர்ன் பிளேன்ஸ் அப்படிங்கிறது ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் சைடு வர வர வைடர் ஆயிட்டே வரும். ஓகேவா, ஓவரால் 2400 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுது. இதுல நம்ம படிக்க வேண்டியது இந்த பிளெயின் ரீஜியன்ல கம்ப்ளீட்டா அலுவியல் சாயில் தான் பார்ப்போம். இந்த பிளேன்ஸ்ல அலுவியல் சாயில் கம்ப்ளீட் ஸ்ட்ரெச். அலுவியல் சாயில்ஸ்ல டிஃபரெண்ட் டைப்ஸா இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, அந்த ரீஜன்ஸ் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிருப்பாங்க, அதை பத்தி நம்ம படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இத கம்ப்ளீட்டா 3 டிவிஷன்ஸா பிரிக்கும் போது பஞ்சாப் பிளெயின், கங்கா பிளெயின், பிரம்மபுத்திரா பிளெயின் பிரிப்பாங்க. அடுத்தது ஜியோமார்பாலஜி வைஸ் பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹிமாலயால இருந்து ரிவர்ஸ் எல்லாமே வந்து அதனோட டெபாசிட்ஸ் எல்லாத்தையும் பாபர்ல டெபாசிட் பண்ணும். இந்த பாபர்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா நிறைய கிராவல்ஸ் தான் இருக்கும். ஸோ கிராவல்ஸ் இருக்கும், இங்க இருக்கக்கூடிய மண்ணோட பெராசிட்டி அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ எல்லாத்தையும் நீர் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கும், இல்லை எவாபரேட் ஆயிரும். அடுத்தது தெராய் ஜோன் போறோம். இந்த தெராய் ஜோன் வந்து மார்ஷியா இருக்கும் ரொம்ப. ஓகே, மார்ஷியா இருக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்தது பாங்கரன், காதர். இதுல பாங்கர் அப்படின்னு பார்க்கும்போது ஓல்டர் அலுவியம் சொல்லுவோம், காதர்னு பார்க்கும்போது நியூவர் அலுவியம் சொல்லுவோம். இது எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத படிக்கணும். ஓகேவா, அண்ட் காதரோட எக்ஸ்டென்ஷனா ஒரு டெல்டா பிளேன் வரும். அதாவது கடலுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி பே ஆஃப் பெங்கால்ல போயிட்டு, இப்ப கங்கா இருக்கு அப்படின்னா பே ஆஃப் பெங்கால்ல சேர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம்
டெல்டா ஃபார்ம் பண்ணிருக்கு, டெல்டா ரீஜன்ஸ் எப்படி இருக்கு. ஓகே, அது டெல்டா பிளைன்ஸ். சோ இத பத்தி படிக்கிறது நார்தர்ன் பிளைன்ஸ். சரியாப்பா, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்பர் பிளைன், தராய், பாங்கர், காதர் அண்ட் டெல்டா. ஓகேவா, இது ஒவ்வொன்றத பத்தியும் இதனோட ப்ராப்பர்ட்டிஸ், என்ன டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்கு, அலுவியல் சாயில் தான், அதுல டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா. சோ அதை பத்தி எல்லாமே படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாங்கர் அப்படின்னா ஓல்டர் அலுவியம், காதர் அப்படின்னா நியூவர் அலுவியம். இது ரெண்டுத்துல எது அக்ரிகல்ச்சருக்கு சூட்டபிள்? அக்ரிகல்ச்சருக்கு சூட்டபிள்னு பார்க்கும்போது பாங்கர் அலுவியம் தான். ஏன் பாங்கர் அலுவியம் அக்ரிகல்ச்சருக்கு சூட்டபிள்னு பாத்தீங்கன்னா அது அப்லாண்ட்ல இருக்கும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா அலுவியல் சாயில் சேர்ந்து 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 ஹைட் அப்லாண்டா உருவாகிட்டே போகும். ஸோ அங்க வந்து கிராப்ஸ் கல்டிவேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஃபிளட் ப்ரோனா இருக்கும். ஸோ அப்லாண்ட்ல கல்டிவேட் பண்றோம். ஸோ இதை வந்து பாங்கர் அண்ட் காதர்ல படிக்கணும். ஓவரால் நார்தர்ன் பிளைன்ஸ் பத்தி நம்ம கவர் பண்ணக்கூடியது இவ்வளவுதான். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாவும் இருக்கக்கூடியது இந்த அலுவியல் சாயில் தான்ப்பா. இதை பத்தி படிக்கணும். செகண்ட், தேர்டு பெனின்சுலார் பிளேட்டூ, தீபகற்ப பீடபூமிகள். தீபகற்ப பீடபூமிகள் தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ஏரியாவை கவர் பண்ணிருக்கக்கூடியது. இதையே ரெண்டு பார்ட்ஸா பிரிச்சிருப்பாங்க. அந்த ரெண்டு பார்ட் என்னென்னங்கிறத பாருங்க. ஓகே, சென்ட்ரல் ஹைலாண்ட், டெக்கன் பிளேட்டூன்னு சொல்லி இது ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. எதனால இது ரெண்டா பிரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேச இருக்கக்கூடிய நர்மதா இருக்கு இல்லையா, இந்த நர்மதா இதை வந்து ரெண்டா பைசெக்ட் பண்ணும். மேல இருக்க பார்ட் சென்ட்ரல் ஹிமாலயாஸ்னும், கீழே இருக்க பார்ட் டெக்கன் பிளேட்டூஸ்னும் இது ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஓகே, பிகாஸ் ஆஃப் நர்மதா தான், நர்மதா ரிவர் போறதுனால இது ரெண்டா டிவைட் ஆயிருக்கும். ஓகே, இதுல இம்பார்ட்டண்டா சென்ட்ரல் ஹைலாண்ட்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆரவல்லி ரேஞ்ச் இருக்கும். ஓகே, இந்த ஆரவல்லி ரேஞ்சோட ஹையஸ்ட் பீக் குரு ஷிகார் அப்படின்னா அந்த குரு ஷிகாரோட ஹைட். ஓகே, அதே மாதிரி டெக்கன் பிளேட்டூஸ்ல வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும் ரெண்டு சைட்லயும், ரெஸ்பெக்டிவ்லி வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் சைட்ல. சோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேட்டூ ரீஜன்ல ஹையஸ்ட் பிளேட்டூ, ஹையஸ்ட் பீக் எது? ஈஸ்டர்ன் காட்ஸ்ல அதே மாதிரி பார்க்கணும். ஓகேவா? எஸ், சென்ட்ரல் ஹைலாண்ட். இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட வந்து ஃபர்தரா 4ஆ டிவைட் பண்ணிருப்பாங்கப்பா. ஒன்னு மால்வா பிளேட்டூ, செகண்ட் புந்தல்கண்ட், தேர்ட் பஹேல்கண்ட், ஃபோர்த் சோட்டா நாக்பூர் பிளேட்டூ. இந்த மாதிரி 4ஆ டிவைட் பண்ணிருப்பாங்க. ஓகே, இதுல மால்வா பிளேட்டூ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பிளேட்டூ ரீஜியன். இங்க நிறைய ரிவர்ஸ் ஆரிஜினேட் ஆகும். சாம்பல், பெட்வா, கென், இந்த மாதிரி நிறைய ஆறுகள் உருவாகும். இது எல்லாமே போயிட்டு யமுனா நதி இருக்கு இல்லையா, கங்காவோட லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி, அந்த ட்ரிபியூட்டரி கூட போய் ஜாயின் ஆகும் மால்வா பிளேட்டூல. அடுத்தது புந்தல்கண்ட் அப்படின்னு வரும்போது இன் பிட்வீன் யூபி அண்ட் மத்திய பிரதேஷ், இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடியது புந்தல்கண்ட் பிளேட்டூ. ஓகே, அதனோட எக்ஸ்டென்ஷனா தான் பஹேல்கண்ட் வரும். இது கம்ப்ளீட்டா மத்திய பிரதேஷ்ல இருக்கும். ஓகேவா, இந்த பிளேட்டூ ரீஜன்ஸ் பத்தி எவ்வளவு ஏரியா கவர் பண்ணிருக்கு, இது என்னெல்லாம் ரிசோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத படிக்கணும். மால்வா, புந்தல்கண்ட், பஹேல்கண்ட். சோட்டா நாக்பூர் பிளேட்டூன்னு வரும்போது ஜார்க்கண்ட் ரீஜன். ஜார்க்கண்ட்ல ஹை மினரல் ரிசோர்சஸ் இருக்கு. ஓகே, அயன் ஓர் எல்லாம் அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு இடம் சோட்டா நாக்பூர் பிளேட்டூ. சோ மேப்ல இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க. மேப் இருக்கு அப்படின்னா அந்த மேப்ல இனிமே படிக்க போறவங்க இல்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜியோகிராஃபி படிக்கிறதுக்கு பெஸ்ட் வே மேப் தான்.
ஓகேவா? மினரல் ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்னா இப்ப அயன் ஒரு மார்க் பண்றீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கலர்ஸ் எடுத்துக்கோங்கப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்டுக்கு ஒரு ட்ரீஸ்க்கெல்லாம் கிரீன் கலர் எடுக்கிறீங்க அப்படின்னா மவுண்டன்ஸ்க்கெல்லாம் ப்ரௌன் கலர், சீஸ் எல்லாம் மார்க் பண்ணணும் இல்ல ரிவர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணணும்னா ப்ளூ கலர்ல மார்க் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்துட்டு மார்க் பண்ணி ஓவராலா நீங்க அந்த மேப் உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கணும் ஜியோகிராஃபில. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க மேக் பண்ற மேப் வந்து அவ்வளவு கிளியரா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ரஃபா மேக் பண்ணிட்டு அடுத்தது ஃபேர் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், எங்கெங்க வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு, எந்த ரிவர் இருக்கு, அந்த ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ் என்ன, ஓகே, மினரல் ரிசோர்சஸ் எதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா அடிஷ்னலி சில பாயிண்ட்ஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுப்பீங்க இல்லையா? என்விரான்மெண்டல் பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா it will be more and more useful for your exam. ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். 10 கொஸ்டின்னா 10 கொஸ்டினுக்கும் ஜியோகிராஃபில ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகேப்பா, இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட் வரைக்கும் இந்த போர்ஷன்ஸ் வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 புக்ல இருக்கு. ஃபர்தரா பார்க்க போறதும் 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 புக்ல தான் இருக்கும். ஓகே, ஃபர்தரா நம்ம டெக்கன் பிளேட்டூஸ், ஐலாண்ட் ரீஜன்ஸ் பார்க்கணும், கோஸ்டல் பிளேன்ஸ் எல்லாமே பார்க்கணும் இல்லையா? இது எல்லாமே நம்ம அடுத்த பார்ட்ல பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி வீடியோ செஷனுக்கு V-Shine அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.